ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i6 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டரில் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் உள்ள ஃப்ரண்ட் லுக் எல்லாமே கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர்னு பார்த்தா 82 ஹார்ஸ் பவர் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த வண்டியில் எல்லாமே ஹார்ஸ் பவர் கம்மியாக தான் இருந்தது. இந்த i6 பொறுத்தவரை அதிக ஹார்ஸ் பவர் மற்றும் அதிகமான டார்க்கு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை 192 நியூட்டன் மீட்டரில் டார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளச்சை பொறுத்தவரையில் பெரிய சைஸ் தான், 242 mm கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் உள்ள வெர்ஷனை விட எல்லா டைமென்ஷன் வைஸ்லேயும் மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த வண்டி நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள டிரான்ஸ்மிஷனை பார்த்தா 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ்ன்னு நிறைய இருக்குது. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரையில் 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. பாலிபுரேத்தினில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ துரு பிடிக்குங்கிற கவலையும் கிடையாது. மைலேஜை பொறுத்தவரையில் 15 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வண்டியை பொறுத்தவரையில் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல் வண்டிக்கு இவ்வளோ மைலேஜ் தர்றது ரொம்ப அதிசயமான ஒன்று தான். அது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்கும். நல்ல டயர் சைஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீல் பேஸ் பொறுத்தவரையில் 2595 mm கொடுத்துருக்காங்க. வண்டி ஒரு பக்காவான வண்டினே சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 210 mm கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷன் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஓவர் ஸ்லங் பேரபோலிக் 4 லீப் ஸ்ப்ரிங் 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய வெர்ஷன்ல எல்லாம் 3 லீஃப் ஸ்ப்ரிங் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ரியர் ஓவர் ஸ்லங் பேரபோலிக்கு 8 லீஃப் கொடுத்துருக்காங்க 2 ஸ்டேஜை. பழைய வண்டியை பொறுத்தவரையில் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஷாக் அப்சர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக. பிரேக்ஸ் ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்ட் எல்எஸ்பிவி செட்டப்போட வந்துடுது. ஸோ டிஸ்க்கு ட்ரம் பிரேக்ஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் ஸ்டியரிங் வருது. அது மட்டும் இல்லை, டில்டபிள் டைப்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குது. முக்கியமாக வீல் ஆர்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. லென்த்தை பார்த்தவரில் 5030 mm கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு டைமென்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடியது விட்த்து. அதுவுமே 1845 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஹைட்டு. வண்டியோட ஹைட்டும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்ல டைமென்ஷன் தான். 2065 mm கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷனோட சேர்ந்த காம்பினேஷன் இந்த வண்டிக்கு ஒரு பலத்தை சேர்க்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நமக்கு டேர்னிங் ரேடியஸ் 5.35 மீட்டரில் திரும்ப மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஒரு பக்காவான வண்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குறைந்த இடத்துல திரும்ப மாதிரியும் இருக்குது. சிபிசி எல்எஸ்டி ஹெச்எஸ்டி பாடி வேரியன்ஸில் எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமர் எந்த மாடல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷனுமே இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 2 பேர் இருக்க மாதிரி தான் தோஸ்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்டைலில் தான் இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேபின் நல்ல இட வசதியோட கூடியதாக நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. மோர் ஸ்டெபிலிட்டி ஆன்டி ரோலிங் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். சர்வீஸ் இன்டர்வலை பொறுத்தவரை 20,000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு மற்ற வண்டியிலோட சர்வீஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய இடத்துல ஷோரூம் எல்லாமே இருக்குது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயும் வந்துடுது. ஸோ அதனால் நமக்கு வண்டி ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, டீட்டெயில்ஸு, ஏர் ப்ரெஷர் எல்லாமே தெரியும். அடாஸ் ஃபீச்சர்ஸுமே இதில் வரப்போகுது. ஸோ முக்கியமாக இந்தியன் கவர்மெண்ட் இந்த அடாஸ் ஃபீச்சர் எல்லா ட்ராலி இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு எல்லாமே இருக்கணும்னு கம்பல்சரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே கண்டிப்பாக வரப்போகுது. ரிவர்ஸ் கேமராயுமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு இதுதான். ஏர் கண்டிஷனும் முக்கியமாக இருக்குது. நான் ஏசி வண்டியுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் தான். அடுத்தது சொல்ல போனால் நமக்கு முக்கியமான விஷயம்னா மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீனோடைய வந்துடுது. ஸோ இது எல்லாமே அந்த ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி செட்டப் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயந்தான். வண்டியோட அட்ராக்டிவ் லுக்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். கன்வீனியன்ட்டுக்கு இதுன்னே சொல்லலாம். இந்த கேபினை பொறுத்தவரை ரொம்ப வசதியாக இட வசதியோட கூட காற்றோட்டமான கேபின்னே சொல்லலாம். ஸோ பக்காவான ஒரு டிசைன் இருக்குது. அடாதஸ்துக்குள்ள அதே நம்பிக்கை இருக்குது. அட்ராக்டிவ் எக்ஸ்டீரியர்னு சொல்லலாம் முக்கியமாக. ஸோ மெயினாக இந்த வண்டியில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வாரண்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை வாரண்டி டியூரேஷன் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு இது தான். ப்ரைஸை பொறுத்தவரையில் 9.9 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.